இந்த உலகத்தில் பல தேவைகள் நமக்கு இருக்கிறது. அந்த தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளாய் இருக்கிறது. அது மனிதனுடைய தேவைகள் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல நம்மை உண்டாக்கின அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படி மனிதனை இந்த உலகத்திலே மண்ணிலிருந்து எடுத்து தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்துமா உடையவனாக மாற்றி ஜீவனை கொடுத்த தேவனும் மனிதனுடைய வாழ்க்கையிலே சம்பூரணத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த மனிதனோ பிசாசாகிய வஞ்சகனால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்திற்குட்பட்டதினாலே அந்த ஒரு மனிதனாலே இந்த உலகம் முழுவதும் பாவம் உட்பிரவேசித்தது. அப்படி பாவம் உட்பிரவேசித்ததினாலே மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தோடு இருந்த மகிமையை இழந்து நன்மை தீமையை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காரியத்திலே சுயமாய் சிந்தித்து சுயமாய் செயல்படக்கூடிய ஒரு சுய அறிவை பகுத்தறிவை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பகுத்தறிவினால் உலகம் நகர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த அனுபவம் மனிதனுக்கு எப்போது வந்தது என்று சொன்னால், தேவன் விலக்கின கனியாகிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து தேவன் புசிக்காதே தொடாதே என்று சொன்ன கட்டளையை நியாயப்பிரமாணத்தை மீறினபடியினாலே மனிதனுக்குள்ளே இந்த பாவம் தொற்றிக் கொண்டது. அல்லேலூயா. அன்று முதல் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தேவனே தேவனுடைய சித்தமே என்று சொல்லி பரிசுத்தமாக தேவனுக்கொத்த மகிமை நிறைந்த வாழ்வை தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே இழந்து வெறுமையாக்கப்பட்ட ஒருவனாய் மாறினான். அல்லேலூயா. அப்படி மாறின மனிதனுக்குள்ளே அன்று முதல் இன்று வரைக்கும் தேவனுடைய காரியங்களிலே எந்த நாட்டமும் இல்லாமல் வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய விருப்பத்தினாலே தன்னுடைய இச்சையினாலே சிக்குண்டு அந்த ஆசை இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு அவனவன் பாவத்திற்குட்பட்டு பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை மீட்கும்படிக்கு தேவனே ஒரு திட்டத்தை தயார் செய்து அந்த திட்டத்தின் மகத்துவத்தை தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நிறைவேற்றிய தேவன் கட்டளையாக சொன்னார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ரட்சிப்பாகவும் இந்த உலகத்திற்கு பரிகாரியாகவும் இந்த உலகத்தின் சகல பாவங்களுக்கு பலியாடாகவும் செலுத்தி சகல ஜனங்களுடைய பாவத்தையும் நினையாதவராக எண்ணாதவராக தேவன் அவரை நியமித்து அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்து